Hi friends, welcome to SETRecipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி 10 நிமிஷத்துல ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரம் வீட்ல உள்ள பொருளை வச்சு ஈஸியா பண்ணிரலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் பண்ணிருங்க and bell பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம உளுந்து உருண்டை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1.5 கப் உளுந்து சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு அதை நல்லா வறுத்துக்கோங்க. உளுந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. எனக்கு 6 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது சூடானதும் 1/4 கப் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் 2 டேபிள் ஸ்பூன் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச உளுந்த சல்லடையை வச்சு நல்லா சலிச்சு போட்டுக்கலாம். அரை கப் அரைச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வறுத்த திராட்சையும் நெய்யும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிக்கிற பதம் வந்ததும் நம்ம கையை வச்சு ஒரு குட்டி பால் சைஸ் உருண்டை உருட்டிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. நம்ம உளுந்து உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தி, அதே நேரம் ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். இந்த ரெசிபிக்கு வெறும் 4 பொருள் தான் தேவை. ரொம்ப அதிகமான இன்கிரீடியன்ஸ் தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்ம பொரி உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பேன் நல்லா சூடானதும் 3.5 கப் பொரி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உடைச்சி சேர்த்தீங்கன்னா சீக்கிரமாக அது உருகிரும், இல்லைன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறிட்டே இருங்க. அப்புறம் தண்ணியில் ஒரு 2 ட்ராப்ஸ் போட்டு பாருங்கள் ஒட்டாமல் வருதான்னு. ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க பொரியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா பொரி உடைஞ்சிரும். இப்போ மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். அவ்வளோதான், பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த லாக்டவுனில் இந்த ஸ்வீட்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.